அன்பார்ந்தவர்களே, இந்த பதிவில் இயற்கையை வெல்ல முடியாது, அதனை ஏமாற்றவும் முடியாது, இயற்கையோடு இணைந்து வாழ்வதுதான் சிறந்த வாழ்வு என்ற கருத்தினை விளக்க ஒரு அருமையான நிகழ்வினை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எம்பிடோக்ளஸ் இத்தாலி நாட்டில் வாழ்ந்த மிகப்பெரிய அறிஞர். தத்துவ மேதை சாக்ரட்டிஸுக்கு முன்பு வாழ்ந்தவர். எம்பிடோக்ளஸ் அறிஞர் மட்டுமல்ல, கவிஞர், தத்துவ மேதை, மருத்துவர், இப்படியாக அவருக்கு பல முகங்கள் இருந்தன. அவர் போகிற இடமெல்லாம் புகழ் மாலைகள், பார்க்கிறவர்களிடம் இருந்தெல்லாம் பாராட்டுக்கள். ஒரு கட்டத்தில் எம்பிடோக்ளஸுக்கு தான் ஒரு கடவுள் என்ற எண்ணம் வந்துவிட்டது. தான் இறக்கும்போது எல்லோரையும் போல இறக்கக்கூடாது, இறந்த பிறகு நமது உடல் யாருக்கும் கிடைக்கக்கூடாது, நான் நேரடியாக விண்ணுலகத்துக்கு போய்விட்டதாக மக்கள் நம்ப வேண்டும். இந்த மாதிரியான ஒரு விபரீத முடிவுக்கு வந்தார் எம்பிடோக்ளஸ். கிமு 430ஆம் ஆண்டு தன்னுடைய சீடர்களுடன் இத்தாலியில் உள்ள சிசிலி தீவில் உள்ள எட்னா எரிமலை அருகே தங்கி இருந்தார். ஒரு நாள் இரவு விருந்து முடிந்து நடு இரவில் எல்லோரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த நேரம் எம்பிடோக்ளஸ் மட்டும் எழுந்து வெளியே வந்தார். நேராக எட்னா எரிமலையின் உச்சிக்கு ஏறி போய் அதன் திறந்த வாயுக்குள் விழுந்து விடுவதுதான் அவரது திட்டம். அப்படி விழுந்தால் எம்பிடோக்ளஸ் எங்கே போனார், என்ன ஆனார் என்பதே யாருக்கும் தெரியாது. எரிமலை பள்ளத்துக்குள் இறங்கி யாரும் தேடவும் முடியாது. எம்பிடோக்ளஸ் மலை மேல் ஏறி நேராக சொர்க்கம் சென்று விட்டார் என்று எல்லோரும் நம்பிவிடுவார்கள். இந்த எண்ணத்துடன் எட்னா எரிமலையின் உச்சியில் ஏறி அதன் வாய்க்குள் தொபுக்கடீர் என்று எம்பிடோக்ளஸ் குதித்து விட்டார். லாவா குழம்பு சாம்பல் குவியலுக்குள் அப்படியே அவர் மூழ்கி இறந்து போனார். ஆனால் இயற்கையை பாருங்கள், அதற்கு குறும்பு அதிகம். அது மருத்துவன் என்று தன்னை மெச்சிக்கொள்பவனை நோயாளியாக்கி காட்டும். அறிஞன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்பவனை முட்டாள் என்று தோலுரித்து காட்டிவிடும். அதே போன்று எம்பிடோக்ளஸ் எரிமலைக்குள் விழுந்த பிறகு எட்னா எரிமலை அவரது காலணிகளில் ஒன்றை மட்டும் தூவென வெளியே துப்பிவிட்டது. அது வெண்கல காலணி. அதனால் எரிமலை நெருப்பு குழம்பில் உருகாமல் அது தப்பி வெளியே வந்து விழுந்து விட்டது. மறுநாள் காலையில் எம்பிடோக்ளஸை தேடிய அவரது சீடர்கள் அவரது அந்த ஒற்றை காலணியை கண்டுபிடித்தார்கள். எம்பிடோக்ளஸ் எரிமலைக்குள் விழுந்து இறந்து விட்டார் என்ற முடிவுக்கு வந்தார்கள். அந்த காலணி மட்டும் காட்டிக் கொடுக்காமல் இருந்திருந்தால் எம்பிடோக்ளஸ் இன்று கடவுள் வடிவமாக, தெய்வ அவதாரமாக கொண்டாடப்பட்டிருப்பார். ஆக இயற்கையை யாரும் ஏமாற்ற முடியாது, அதனை வெல்லவும் முடியாது. நமது நிலை அறிந்து நம்முடைய நிலைக்கேற்ப அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். மீண்டும் மற்றொரு கருத்தோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.